Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், கிழக்கு வாசல் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தேன். எஸ், அப்படிலாம் கிடையாது அம்மா, நாளைக்கே வந்து கிழக்கு வாசல் சீரியல் வந்து முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் தான். சீரியஸாக எனக்கு புரியல அவங்க என்ன தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டை எடுத்தாங்க இல்லையா. ஸோ எப்படியும் இது வரைக்கும் எடுத்து வச்ச ஷூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்ற நினப்பில் தான் நானுமே இருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் பண்ணலை. ஸோ எடுத்து வச்ச எபிசோட்ஸ் ஃபுட்டேஜஸ்லாம் கூட விட்டுட்டு கிளைமேக்ஸ்க்காக எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 நாள் எடுத்து வச்ச எபிசோட்ஸ் மட்டும் வச்சு நாளையோட வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓவர் பண்றாங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா நமக்கு வந்து புரியுது. ஸோ நானுமே ஒருத்தட்ட அப்டேட் கேட்டிருந்தேன். அவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சம்திங் எது நடந்திருக்கு, ஸோ அதை வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்ன ரேடான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் முடியுது. எஸ், நாளைக்கு மதியம் 1:30 மணியோட கிழக்கு வாசல் வந்து முடிக்கிறாங்க. பட் இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்பவே பாவங்க. ஏன்னா ஆல்ரெடி பேர் மாத்திட்டாங்கன்ற வருத்தம், நாளைக்கு திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்கன்ற இன்னொரு வருத்தம். என்னதான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன டைம் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ஷோ சீசன் 2 உடைய ரிப்பீட் வந்துட்டு மதியம் 1 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 1 to 1:30 வந்துட்டு பாண்டியன் ஷோ சீசன் 2 உடைய ரிப்பீட். ஸோ ஏன் சிறகடி காசுடைய ரிப்பீட் போடக்கூடாதா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. பட் சிறகடி காசை வந்து 1 o'clock போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் 1 o'clock ஒரு நியூ சீரியல் வர்றப்போ திருப்பி 12:30 வந்து டைம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ஒரு கருதி தான் இப்போதைக்கு பாண்டியன் ஷோ சீசன் 2 மட்டும் இப்போதைக்கு ரிப்பீட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இதுவுமே கூட ஒரு பேட் ஒரு இதுதாங்க. ஏன்னா 1 to 2 o'clock சக்தி வை சீரியல் வந்து நீங்கள் 1 hour டெலிகாஸ்ட் வச்சு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அந்த 1 to 1:45 வந்துட்டு சக்தி வை சீரியலுக்கும் 1:45 2:30 வரைக்கும் செல்லம்மா சீரியலுக்கும் கொடுத்துருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறப்போ சக்தி வேல் வந்துட்டு 1 o'clock 1:30 வந்து செல்லம்மா சீரியலையும் 2 o'clock வந்துட்டு அந்த நியூ சீரியலுமே வந்து லான்ச் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பனிவிழு மலர்வனம் சீரியல் வந்துட்டு 2 o'clock லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட் இருக்குது. பட் என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த சீரியல் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஸ்லாட் தான் அப்படின்ற மாதிரியான அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு 1 o'clock வந்து அப்டேட் அதாவது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படிங்கிறதா. ஏன்னா ஓல்டு சீரியல்ஸ் ஏதாச்சும் 1 o'clock மூவ் பண்ணலாம். அதுதான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படிங்கிறதா. அதே போல் ஈவினிங் ஸ்லாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக மோதலும் காதலும் அண்ட் மகாநதி 2 சீரியல்ஸ்லையும் வந்து டைம் சேஞ்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஸ்லாட் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே. மேக்ஸிமம் நமக்கு டியூஸ்டேக்குள்ளே நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.